குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். 18 சித்தர்கள் பாடிய பாடல்களும் அதற்கான விளக்க உரையும் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்க போற பாடல் அகத்தியர் அவர்களுடையது. அகத்தியர் ஞானம் அப்படிங்கிற தலைப்புல மொத்தம் 49 பாடல்கள் இருக்குங்க. ஒவ்வொரு பாடல்களும் 8 வரிகள்ல சொல்லப்பட்டிருக்கு செய்யுள் நடையில. ஆனா ஒரே ஒரு பாடல் மட்டும் 4 வரிகள் தான் இருக்கு. மனமது செம்மையானால் அப்படின்னு ஆரம்பிக்கிற அந்த பாடல். ஸோ நான் அந்த வரிகள்ல இருந்தே ஆரம்பிக்கிறேன். பாடல் 1. மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டா, மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டா, மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டா, மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே. இதுதாங்க அந்த பாடல். செம்மை அப்படின்னா தெளிவு, தூய்மையாக இருத்தல் அப்படின்னு அர்த்தம். வாசி அப்படின்னா பிராணாயாமம் என்னும் மூச்சு பயிற்சி. சோ இந்த பாடல் மூலமா உள்ளம் சுத்த தெளிவாக இருந்தால் மந்திரம் ஓத வேண்டியது இல்லை, மூச்சை உயர்த்த வேண்டிய அவசியம் இல்லை. சுவாச பயிற்சியால், அதாவது பிராணாயாமம் மூலம் மூச்சை நிறுத்த வேண்டாம். உள்ளம் தெளிவானால் மனம் ஒருமுகப்பட்டு மந்திரம் கைவசம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மனம் தெளிவாகணும் அப்படின்னா இறைவன் ஒருவனையே நினைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது இந்த பாட்டோட பொருள். அடுத்தது 2வது பாடல். உண்ணும் போது உயிர் எழுத்தை உயரே வாங்கி, உறங்குகின்ற போதெல்லாம் அதுவேயாகும், பெண்ணின் பால் இந்திரியம் விடும்போது எல்லாம் பேணிவளம் மேல் நோக்கி அவத்தில் நில்லு, திண்ணிற்கா இலைமருந்தும் அதுவேயாகும், தினந்தோறும் அப்படியே செலுத்த வல்லார், மண்ணூழி காலம் மட்டும் வாழ்வார் பாரு, மரளிகையில் அகப்படவும் மாட்டார்தாமே. உயிர் எழுத்து அப்படிங்கிறது இங்க ஆ அப்படிங்கிற எழுத்து, இந்திரியம் அப்படின்னா விந்து, பேணி அப்படின்னா பாதுகாத்து, மரளி அப்படின்னா யமன் அப்படின்னு அர்த்தம். இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, உணவு உண்ணும் போது ஆண்மை எழுத்தான அ அப்படிங்கிறத மேல் எழுப்பணும். உறங்கும் போதும் அதுவேயாகும். பெண்ணுடன் உடலுறவு கொண்டு இருக்கும் போது, விந்து வெளியாகும் போது, மூக்கின் வலது துளை வழியாக மூச்சு மேல் நோக்கி செல்லும் போது அமைதியாக இருப்பாயாக. இதுதான் ஆண் குழந்தை பெறுவதற்கான வழி அப்படின்னு சொல்றாரு. பச்சை கீரையின் இலையை வேக வைத்து உணவுடன் சேர்த்து உண்டு வந்தால் அது மருந்தாகி நோய் வராமல் காக்கும். நாள்தோறும் அப்படியே கடைபிடிப்போர் நிலையாக நெடுநாள் வாழ்வார்கள் என்பதை உணர்வீராக. இவ்வாறானவர் யமனின் கையில் சிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி கணவன் மனைவியுடன் உடலுறவில் ஈடுபடும் போது வெளியாகும் விந்தானது பிங்களை சுவாசம் நடந்தால், பிங்களை அப்படின்னா சூரியன் அப்படின்னு அர்த்தம், பிறக்கும் குழந்தை ஆணாக இருக்கும். அதே மாதிரி இடைக்கலை அப்படின்னா சந்திரன், இடைக்கலை சுவாசம் நடந்தால் பிறக்கும் குழந்தை பெண்ணாக இருக்கும். இடைக்கலையும் பிங்களையும் சமமாக இருந்தால், அதாவது சுழுமுனை சுவாசம் நடக்கும் போது பிறக்கும் குழந்தை அலியாக இருக்கும். அதனால பிங்களை சுவாசத்தை நாள்தோறும் செயல்படுத்துவோர் நீண்ட காலம் சாகாமல் வாழ முடியும் அப்படின்னு இந்த பாடல் மூலமா அகத்திய முனிவர் சொல்லியிருக்காரு. அடுத்தது 3வது பாடல். ஒன்னான உச்சிவெளி தாண்டி நின்று உமையவளும் கணபதியும் முந்தியாகி, விண்ணொலியாம் அம்பரம் ஓம் அவ்வும் ஒவ்வும், விதித்தபரம் ஒருவருக்கு எட்டாதப்பா, பண்ணான உன்னுயிர்தான் சிவம் அதாச்சு, பார்க்கடலில் பள்ளி கொண்டோன் விண்டுவாச்சு, கண்ணான கணபதியை கண்ணில் கண்டால் கலந்துருகி ஆடுமடா ஞானம் முற்றே. இதுதாங்க அந்த பாடல். அவ் அப்படின்னா சச்சிதானந்தம், ஒவ் அப்படின்னா உமா தேவியார், பார்க்கடலில் பள்ளி கொண்டோன் அப்படின்னா திருமால், விண்டு அப்படின்னா காற்று, தலை உச்சியான வெளியில் பொருந்தி நிலைக்கையில் சக்தியுடன் கணபதியும் முன் நிற்பார்கள், கடுவெளியான பள்ளி அறையில் சச்சிதானந்தம் ஆகிய அவ் உமையவள் ஆகிய ஒவ் உண்டாக்கிய உடலை பற்றி எவரும் அறிய மாட்டார், சிற்றான்மாவாகிய உனது உயிர் சிவம் ஆகும், பார்க்கடலில் பள்ளி கொண்ட திருமால் காற்றானார், தலை உச்சியில் உள்ளது சகஸ்ரார தலம், இது 1000 இதழ் தாமரை வடிவம் கொண்டது, இதில் சச்சிதானந்தத்துடன் உமையவளும் பள்ளி கொண்டிருக்கும் போது இருவருடைய கூட்டுறவால் உடலும் உயிரும் உருவாயிற்று. காற்றாக விளங்குபவர் திருமால், உயிராகி விளங்குபவர் சிவன். மூலாதாரத்தில் இருக்கும் விநாயக பெருமானை கண்டு உணர்வோருக்கு அவர் அனைத்து ஞானத்தையும் அளித்து ஆனந்த நடனத்தை அளிப்பார்
அப்படிங்கிறது தாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது 4வது பாடல். விந்து நிலை தனையறிந்து விந்தை கண்டால் விதமான நாதமது குருவாய் போகும், அந்தமுள்ள நாதமது குருவாய் போனால் ஆதியந்தமான குரு நீயே ஆவாய், சந்தேகம் இல்லையடா புலத்தியனே, சகல கலை ஞானமெல்லாம் இதற்கொவ்வாவே, முந்தநாள் இருவருமே கூடி சேர்ந்த மூலமதை அறியாவிட்டால் மூலம் பாரே. ஆதி அந்தம் அப்படின்னா தொடக்கமும் முடிவும் இல்லாத அப்படின்னும், ஒவ்வா அப்படின்னா இணை ஆகாது அப்படின்னும், மூலம் அப்படின்னா இறைவன் மூலாதாரம் அப்படின்னும் அர்த்தம். இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, விந்தாக விளங்கும் சிவபெருமானின் நிலைப்பாட்டினை அறிந்து விதையை கண்டால், அதாவது சிவத்தை கண்டால் காரியமான சித்தி அப்படிங்கிற நாதம் குருவான சிவமாவான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அழகான சக்தி சிவமானால் முதலும் முடிவும் நீயே ஆவாய், இதில் சந்தேகம் இல்லையடா புலத்தியன் என்ற சீடனே, அனைத்து ஞானமும் கலைகளும் இதற்கு இணையாக மாட்டா, முன்னாளில் இருவரும் ஆதியை அறிய முடியவில்லை என்றால் மூலாதாரத்தை பார்ப்பாயாக. சிவமும் சக்தியும் இணைந்ததால் சிறிய ஆன்மாக்களான நானும் நீயும் உண்டானோம். இதன் மூலத்தை, அதாவது ஆதியை உணர்ந்தால் அதற்கு இணையான கலைகளும் இல்லை ஞானமும் இல்லை என்பதை உணர வேண்டும் அப்படிங்கிறது தாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது 5வது பாடல். மூலமதை அறிந்தக்கால் யோகமாச்சு, முறைமையுடன் கண்டக்கால் வாதமாச்சு, சாலமுடன் கண்டவர் முன் வசமாய் நிற்பார், சாத்திரத்தை சுட்டெறிந்தால் அவனே சித்தன், சீலமுள்ள புலத்தியனே பரமயோகி, செப்புமொழி தவறாமல் உப்பை கண்டால் ஞானமுள்ள எந்திரமான் ஜோதி தன்னை, நாட்டினால் சகல சித்தம் நல்கும் முற்றே. மூலம் அப்படின்னா மூலாதாரம் அப்படின்னும், சீலம் அப்படின்னா ஒழுக்கம் அப்படின்னும், சகல சித்து அப்படின்னா அனைத்து வகையான சித்துக்களும் அப்படின்னு அர்த்தம். மூலாதாரத்தின் தன்மையை அறிந்தால் யோகம் சித்தி ஆகும். இதனை முறையாக பயிற்சி செய்தால் வித்தைகள் வந்தடையும். பெருமையுடன் கண்டவர் மேன்மை அடைவார், சாத்திரத்தை விட்டவனே சித்தர் ஆவார். புலத்தியன் என்ற பெயர் கொண்ட ரிஷியே, சிவயோக வாக்கு தவறாத யோக எல்லையை கண்டால் உலகில் மந்திர சக்தியான ஒளியை தன்னில் நிலைக்க வைத்தால் அனைத்து சித்திகளும் தானாகவே கிடைக்கும். சுழுமுனை நாடியானது மூலாதாரத்திலிருந்து தொடங்குகிறது. அது யோகத்திற்கு பயன்படும் விதத்தையும் அறிய வேண்டும். அது மூலாதாரம் தொடங்கி தலை உச்சி வரை செல்லும் வழியில் உள்ள சக்கரங்களின் இயல்பையும் அறிய வேண்டும் அப்படிங்கிறது தாங்க இந்த பாட்டோட பொருள். பாடல் 6. பாரப்பா சீவன் விட்டு போகும்போது பாழ்ந்த பிணம் கிடக்குதென்பார் உயிர் போச்சென்பார், ஆரப்பா அறிந்தவர்கள் ஆரும் இல்லை, ஆகாய சிவத்துடனே சேரும் என்பார், காரப்பா தீயுடன் தீச்சேரும் என்பார், கருவறியா மானிடர்கள் கூட்டமப்பா, சீரப்பா காமிகள் தாம் ஒன்றாய் சேர்ந்து தீய வழிதன்னை தேடி போவார் மாடே. இங்க காமிகள் அப்படின்னா காம வெறியர்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, பாரப்பா உடலை விட்டு உயிர் பிரிந்த பின் பாழான பிணம் கிடக்கிறது என்பார்கள், உயிர் போயிற்று என்பார்கள், அது எங்கே சென்றது என்பதை எவரும் அறிய மாட்டார்கள், உயிரானது விண்ணிலே சிவத்துடன் சேரும் என்பார்கள், நெருப்புடன் உடல் தீ சேரும் என்பார்கள், இதன் உட்பொருளை அறியாத மானிடர் கூட்டமப்பா, இதன் இயல்பை அறியாத காம வெறியர்கள் ஒன்று கூடி தீய வழியை தேடி போகும் மாடுகள் ஆவார்கள். உயிரானது பஞ்சபூதங்களின் கூட்டுறவால் இயங்குகிறது. ஒவ்வொரு பூதமாக கலைந்த பின் உயிரானது உடலை விட்டு பிரிவதே இறப்பாகும். அவ்வாறு பஞ்சபூதத்துடன் பிரிந்து சென்ற உயிர் அதன் வினைக்கேற்ப மீண்டும் பிறக்கிறது. உயிரானது வீடு பேற்றினை அடையும் வரை பிறவி சுழற்சி தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 7. மாடுதான் ஆனாலும் ஒரு போக்குண்டு, மனிதனுக்கோ அவ்வளவும் தெரியாதப்பா, நாடு மெத்த நகரம் என்பார் சொர்க்கம் என்பார், நல்வினையோ தீவினையோ எண்ண மாட்டார், ஆடுகின்ற தேவதைகள் அப்பா கேளு, அரிய தந்தை இனஞ்சேரும் என்று தோணார், சாடு மெத்த பெண்களைத்தான் குறிப்பா எண்ணி தளமான தீயில் விழ தயங்கினாரே. சாடுதல் அப்படின்னா கடும் கோபம் கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, மாடுகளுக்கும் கூட ஒரு வழி உண்டு, ஆனால் மனிதனுக்கு அந்த அளவு கூட தெரியாதப்பா. நாட்டு வாழ்க்கை பெருத்த நகரம் அப்படிம்பாங்க, சொர்க்கம் அப்படிம்பாங்க. நல்ல செயல்களையோ தீய செயல்களையோ பத்தி நினைக்கவே மாட்டாங்க. ஆடுகின்ற தெய்வங்களை சொல்லுகிறேன் அப்பா கேட்பீர், உனது அருமை தந்தையாரின் இறந்த முன்னோர் என்று உணர மாட்டீர். கடுமையான கோபம் கொண்ட பெண்களை மனதில் கொண்டு படுக்கும் கட்டிலை நெருப்பாக எண்ணி அதில் படுக்க தயங்கினார் அப்படிங்கிறது இந்த பாட்டோட பொருள். அடுத்தது 8வது பாடல். தயங்காமல் பிழைப்பதற்கே இந்த ஞானம், சார்பாக பாராட்டும் ஞானம் வேறே, மயங்குதற்கு ஞானம்
பார் முன்னோர் கூடி மாட்டினார் கதை காவிய புராணமென்றும் இயலான ரசந்தனில் ஈ புகுந்தார் போலும் இசைத்திட்டார் சாத்திரங்கள் ஆறன்றேதான் வயலான பயன் பெறவே வியாசர் தாமும் மாட்டினார் சிவனாரும் தரவினாலே. ரசம் அப்படின்னா தேன், தரவு அப்படின்னா அருள், ஞானம் அப்படின்னா அறிவு. சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, அசையாமல் பிழைப்பதற்கே இந்த ஞானம், சார்பாக புகழும் ஞானம் வேறாகும், மயக்கம் அடையும் வகையில் முன்பு இருந்தவர்கள் ஒன்று கூடி கதையாகவும் காவியம் ஆகவும் தொகுத்தனர். தேனில் ஈ நுழைந்ததை போன்று 6 சாத்திரமாக பாடினர். வலிமையுடன் பலன் அடைய வேதவியாசர் சிவன் அருளால் தொகுத்தார். அப்படிங்கிறது தாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது 9வது பாடல். உத்தாரம் இப்படியே புராணம் காட்டி உலகத்தில் பாரதம் போல் கதையுண்டாக்கி கர்த்தாவை தானொன்று தோணவொட்டா கபட நாடகமாக மேதஞ்சேர்த்து சத்தாக வழியாக சேர்ந்தோர்க்கெல்லாம் சதியுடனே வெகுதர்க்கம் பொருள் போர் பாடி பத்தாக சைவர் கொப்பனையும் செய்து பாடினார் சாத்திரத்தை பாடினாரே. கர்த்தா அப்படின்னா இறைவன், தோணவொட்டா அப்படின்னா உணராதபடி அப்படின்னு அர்த்தம். சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, இதுக்கு முந்தின பாடல்ல சாத்திரங்கள் பத்தி சொன்னாங்க இல்லைங்களா, அதை நிலைநாட்ட புராணம் காண்பித்தும் உலகத்தில் மகாபாரதத்தை போன்ற கதையும் காட்டினார்கள். இறைவனின் உண்மையை உணராதபடி கபட நாடகம் ஆடினார்கள். உண்மை வழியில் சென்றோர்க்கு சதி செய்தார்கள். அவருடன் வாதம் செய்து புரியாத மொழியில் ஓதினார்கள். பத்தாக சைவர்கள் ஏற்றதாக கிரியைகள் ஒப்பனை செய்தார்கள். சாத்திரம் பாடினார்கள். அடுத்தது 10வது பாடல். பாடினதோர் வகையேது சொல்ல கேளு பாரத புராணமென்ற சோதியப்பா நீடியதோர் ராவணன் தான் பிறக்கவென்றும் நிலையான தசரதன் கை வெல்கவென்றும் நீடியவோர் ராசனென்றும் முனிவர் என்றும் நிறையருள் பெற்றவரென்றும் தேவர் என்றும் ஆடியதோர் அரக்கர் என்றும் மனிதர் என்றும் பாடினார் நாள்தோறும் பகையாய்த்தானே. நீடியதோர் ராவணன் அப்படின்னா 10 தலை ராவணன் அப்படின்னு நம்மளுக்கே தெரியும். இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, பாடிய வகையை சொல்லுகின்றேன். பாரத புராணமென்ற வெளிச்சம் அப்பா, ராமாயணத்தில் 10 தலை ராவணன் பிறந்தான் என்றும் தசரதனின் மகன் ராமன் வென்றான் புகழ் ராசன் என்றும் முனிவர் என்றும் இவர்கள் நிறைவான அருள் பெற்றவர்கள் என்றும் தேவர் என்றும் கொடிய அரக்கர் என்றும் மனிதர் என்றும் பகையாய் நாள்தோறும் பாடி வைத்தார்கள். உயர்ந்த சாதியினர் நாட்டில் தாம் பிழைக்க இந்த நூல்களை எழுதினர் என்பது இந்த பாட்டோட பொருள். இப்போ 11வது பாடல் பார்க்க போறோம். சத்தியே பராபரமே ஒன்றே தெய்வம் சகல உயிர் சீவனுக்கும் அதுதான் ஆச்சு புத்தியினால் அறிந்தவர்கள் புண்ணியோர்கள் பூதலத்தில் கோடியிலே ஒருவருண்டு பத்தியினால் மனம் அடங்கி நிலையில் நிற்பார் பாழிழே மனதை விடார் பரமஞானி சுத்தியே அலைவதில்லை சூட்சம் சுழியிலே நிலையறிந்தால் மோட்சம் தானே. சக்தி அப்படின்னா உமை, பராபரம் அப்படின்னா சிவம், சகல உயிர் அப்படின்னா அனைத்து உயிர்களும், பூதலம் அப்படின்னா உலகம், சுழி அப்படின்னா சுழுமுனை. இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, சக்தியும் சிவமும் ஒன்றாகி உருவானதே கடவுள். அனைத்து உயிரினங்களுக்கும் சக்தி ஜீவனாகி விளங்கும். இதனை நம் மெய்யறிவால் உணர்ந்தவர்களே புண்ணியவான்கள் ஆவார்கள். இப்படி உணர்ந்தவர்கள் கோடி மனிதர்களிலே ஒருவர் மட்டுமே உண்டு. அவ்வாறானவர் பக்தியால் உள்ளம் ஒடுங்கி இறை நாட்டத்திலேயே இருப்பார். பயனற்ற வகையில் மனதை செலுத்த மாட்டார். ஞானி அனைத்து இடங்களிலும் இறைவனை தேடி அலைவதில்லை. தன்னிலே காண்பது சூட்சமமாகும். சுழுமுனை நாடியின் தன்மையை அறிந்தால் வீடு பேறு அடையலாம். அப்படிங்கிறது தாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது 12வது பாடல். மோட்சமது பெறுவதற்கு சூட்சம் சொன்னேன் மோகமுடன் பொய்க்களவு கொலை செய்யாதே காய்ச்சலுடன் கோபத்தை தள்ளி போடு காசினியில் புண்ணியத்தை கருதி கொள்ளு பாய்ச்சலது பாயாதே பால் போகாதே பலவேத சாத்திரமும் பாரு பாரு ஏச்சலில்லாதவர் பிழைக்க செய்த மார்க்கம் என் மக்கால் எண்ணி எண்ணி பாரீர் நீரே. மோட்சம் அப்படின்னா வீடு பேரு, களவு அப்படின்னா திருட்டு, காசினி அப்படின்னா உலகம், மக்கால் அப்படின்னா மக்களே அப்படின்னு அர்த்தம்ங்க. இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, மோட்சம் என்னும் வீடு பேறு அடைவதற்கு சூட்சமத்தை சொன்னேன். காம எண்ணத்துடன் பொய் திருட்டு கொலையை செய்வது கூடாது. தாக்கும் தன்மையான கோபத்தை விலக்கிவிடு. உலகில் புண்ணியத்தை நினைவில் கொண்டு செய்வாய். எவரையும் தாக்க வேண்டும் என முனையாதே. அதனால் பாழாகாதே. வேத சாத்திரங்களையும் கற்று உணர்வாயாக. இதில் அவர்கள் பிழைப்பதற்காக செய்த வழியை என் மக்களே எண்ணி பாருங்கள். மேல் சாதியினர் தாம் பிழைப்பதற்காக வேதங்களையும் சாத்திரங்களையும் வகுத்தனர். இவர்களின் செயல்களை தெளிவாக உணரவே வேதங்களையும் சாத்திரங்களையும் கற்று
உணர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அகத்தியர். இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது 13வது பாடல். பாரப்பா 4 வேதம் 4ம் பாரு, பற்றாசை வைப்பதற்கோ பிணையோ கோடி, வீரப்பா ஒன்றொன்றுக்கு ஒன்றை மாறி, வீணிலே அவர் பிழைக்க செய்த மார்க்கம், தேரப்பா தெருத்தெருவே புலம்புவார்கள், தெய்வநிலை ஒருவருமே காணார் காணார், ஆரப்பா நிலை நிற்க பேராரையோ, ஆச்சரியம் கோடியிலே ஒருவன் தானே. 4 வேதம் அப்படின்னா 4 வேதங்கள், அது நம்மளுக்கு தெரியும். ரிக், யசூர், சாமம், அதர்வனம் அப்படின்னு. மார்க்கம் அப்படின்னா வழி. சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, பாரப்பா 4 வேதங்களை 4 சாதியையும் பாரு, அதன் மீது நாம் பற்றி விரும்பவே புனையப்பட்ட நூல்கள் கோடியாகும், ஒவ்வொரு புனைப்பையும் மாற்றி வீணே அவர் பிழைப்பதற்காக சோடித்த வழியாகும், இதை வீதி வீதியாக புலம்புவார்கள், இதன் மூலம் பக்குவம் பெறுபவர் யார்? ஒருவரும் இல்லை, இது விந்தையானது, இதை கோடியில் ஒருவரே உணர்வார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது 14வது பாடல். ஒருவனின்றே தெய்வத்தை வணங்க வேணும், உத்தமனாய் பூமிதனில் இருக்க வேணும், பருவமதில் சேறு பயிர் செய்ய வேணும், பாழிழே மனதை விடான் பரமஞானி, திரிவார்கள் திருடரப்பா கோடான கோடி, தேசத்தில் கல்லரப்பா கோடான கோடி, வருவார்கள் அப்பனே அநேகம் கோடி, வார்த்தையினால் பசப்புவார் திருடர்தானே. உத்தமன் அப்படின்னா நல்லவன், பாழில் அப்படின்னா வீணில், கல்லர் அப்படின்னா திருடர், பசப்புவார் அப்படின்னா ஏமாற்றுவார் அப்படின்னு அர்த்தம். இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, இறைவன் ஒருவனே அப்படின்னு வணங்க வேண்டும், நல்லவனாக மண்ணிலே வாழ்க்கையை நடத்த வேண்டும், தீய வழியில் மனதை செலுத்தாமல் மேன்மையுடன் விளங்க வேண்டும், தக்க பருவ காலத்தில் நெல் பயிரிட வேண்டும், திருடர்கள் பொருளை அபகரித்து செல்ல கோடிக்கணக்கில் அலைவார்கள், இத்தகைய திருடர்கள் கோடான கோடி பேர் நாட்டில் இருக்கின்றார்கள், இத்தகையவர்கள் உன்னிடம் வந்து பசப்பு வார்த்தைகளை பேசி பொருள் பறிப்பார்கள், அவர்களிடம் நீ எப்பொழுதும் விழிப்புடன் இருப்பாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது 15வது பாடல். தானின்ற தானேதான் ஒன்றே தெய்வம், தகப்பனும் தாயும் அங்கே புணரும் போது, நானின்று கருப்பிடித்து கொண்டு வந்து நாதனே நீ என்னாலும் வணங்கி நில்லு, கோனின்ற திருடனுக்கு தெரியும் அப்பா, கோடான கோடியிலே ஒருவன் உண்டே, ஏனென்ற மனத்தாலே அறிய வேணும், என் மக்கால் நிலை நிற்க மோட்சம்தானே. புணரும் போது அப்படின்னா சேரும் போது, நாதன் அப்படின்னா இறைவன், மக்கால் அப்படின்னா மக்கள். இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, எவராலும் படைக்கப்படாத பரம்பொருள் ஒன்றே கடவுள் ஆவார், தந்தையும் தாயும் இணைந்து மகிழும் போது நான் கருவாகி உருவாக காரணமான கடவுளை வணங்குவேன், திருட்டு கூட்ட தலைவனும் இது குறித்து அறிவான் அப்பா, என்றாலும் இதை அறிந்தவர் கோடி பேரில் ஒருவர்தான், துன்பத்தில் உழலும் மனம் செம்மையாகி இறைவனை வணங்கினால் வீடு பேறு பெறலாம், இறைவனையும் கருவறை ரகசியத்தையும் உணர்ந்தவர் ஞானி ஆவார், மனம் வாக்கு காயம் அதாவது உடல் இம்மூன்றையும் தூய்மையாக்கி வணங்குவோர் வீடு பேறு பெறுவர் அப்படிங்கிறது தாங்க இந்த பாட்டோட பொருள். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் 16. மோட்சமது பெறுவதற்கு சூற்றம் கேளு, முன் செய்த பேர்களுடன் குறியை கேளு, எய்ச்சலது குருக்களது குலங்கள் கேளு, எல்லாரும் கூடழிந்தது எங்கே கேளு, பேய்ச்சலது மாய்கை அப்பா ஒன்றுமில்லை, பிதற்றுவார் அவரவரும் நிலையை காணார், கூச்சலது பாளையந்தான் போகும் போது கூட்டோடே போச்சுதப்பா மூச்சுத்தானே. இதுதாங்க அந்த பாடல். மோட்சம் அப்படின்னா வீடு பேரு, ஏய்ச்சல் அப்படின்னா பொருந்துகின்ற, கூடு அப்படிங்கிறது உடல், பாளையம் அப்படின்னா இந்த பாடல்ல சுடுகாட்டை குறிச்சு சொல்லி இருக்காரு. சோ பாட்டோட பொருள் என்னன்னு பார்க்கலாமா? நீ வீடு பேரு அடையும் ரகசியத்தை சொல்லுகிறேன், அதை செவி கொடுத்து கேட்பாயாக, முன்பு வாழ்ந்து மறைந்தவரை பற்றியும் அறிவீர், பொருந்துகின்ற சிவன் கோவில் பூசாரியின் குலத்தை கேட்பீர், கடந்த காலத்தில் அனைவரும் உடல் அழிந்தது எவ்விடத்தில், நம் வாழ்க்கையே மாயைதான் அதுவன்றி வேறு அல்ல, அவரவர் வாய்க்கு வந்தபடி பிதற்றுவார், ஒருவர் மயானம் அதாவது சுடுகாடு என்னும் கூடாரத்திற்குள் உடல் செல்லும் போது உயிரும் சென்றது, அது போன பின் புலம்பினாலும் வராதப்பா. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது 17வது பாடல். மூச்சொடுங்கி போனவிடம் ஆறும் காணார், மோட்சத்தின் நரகாதி இருப்பும் காணார், வாச்சென்ற வந்த வழி ஏற்றம் காணார், வழிமாறி நிற்கும்
மணி வழியும் காணார் வீச்சப்பா வெட்டவெளி நன்றாய் பாரு வேதங்கள் சாத்திரங்கள் வெளியாய் போச்சே ஆச்சப்பா கருவுதனில் அமைந்தார் போலாம் அவனுக்கே தெரியுமல்லால் அறிவாய்ப்பாரே. இதுதாங்க அந்த பாடல். ஆர் அப்படின்னா யார் அப்படின்னும், இருப்பு அப்படின்னா இருக்கும் இடம் அப்படின்னும், வலி அப்படின்னா மூச்சு காற்று அப்படின்னு அர்த்தம். சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, மூச்சு அடங்கிய இடத்தை எவரும் அறிய மாட்டார், மோட்சம் நரகம் இதெல்லாம் இருக்கும் இடமும் தெரியாது, வந்த வழியையும் அறிய மாட்டார், மூச்சு காற்று மாறி மாறி இயங்கி நிலைத்த வழியையும் காண மாட்டார், மேலே உள்ள சிதாகாசத்தை உன்னிப்பாய் உணர்வீராக, வேதங்களும் சாத்திரங்களும் வானமாய் போயிற்று, அன்னையின் கருவறையில் எழுதியபடி அது பிரம்மனுக்கே தெரியும் என்றாலும் நீயும் ஞானத்தால் உணரலாம் அப்படிங்கிறது தாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது 18வது பாடல். பாரப்பா உலகுதனில் பிறவி கோடி படைப்புகளோ பலவிதமாய் கோடா கோடி, வீரப்பா அண்டத்தில் பிறவி கோடி வெளியிலே ஆடுதப்பா உற்றுப்பாரு, ஆரப்பா அணுவெளியில் உள்ள பிண்டம் ஆச்சரியம் புழுக்கூடு வளைமோதப்பா, கூரப்பா அண்டத்தில் பிண்டமாகும் குணவியா வானானக்கார் சத்தியமாமே. அண்டம் அப்படின்னா வான் மண்டலம், பிண்டம் அப்படின்னா இங்கு கோள்கள் மற்றும் உடல் அப்படின்னு எடுத்துக்கலாம். சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, உலகில் பிறவிகள் கோடி உண்டு, அவற்றுள் படைப்புகள் கோடான கோடியாகும், வான் மண்டலத்தில் பிறந்தவைகள் கோடியாகும், இவ்வாறு பிறந்து விண்ணிலே திரிவதை உன்னிப்புடன் கவனிப்பாயாக, அணுவெளியில் இருக்கும் கோள்கள் புழுவின் கூட்டை போன்று அலைமோதுகின்றன, சொல்கிறேன் உலகத்தில் தோன்றுவது உடலாகும், நீ நல்லவன் என்றால் இதனை அறியலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது 19வது பாடல். சத்தியமே வேணுமடா மனிதனானால் சண்டாலம் செய்யாதே தவறிடாதே, நித்திய கர்மம் விடாதே நேமம் விட்டு, நிட்டையுடன் சமாதி விட்டு நிலை பேராதே, புத்தி கெட்டு திரியாதே பொய் சொல்லாதே, புண்ணியத்தை மறவாதே பூசல் கொண்டு, கத்தியதோர் சல்லிட்டு தர்க்கியாதே, கர்மி என்று நடவாதே கதிர்தான முற்றே. இதுதாங்க அந்த பாடல். சத்தியம் அப்படின்னா உண்மை, சண்டாலம் அப்படின்னா துரோகம், நித்திய கர்மம் அப்படின்னா நாள்தோறும் செய்யும் நல்ல செயல்கள், நிட்டை அப்படின்னா சிவயோகம், பூசல் அப்படின்னா பகை, சல்லிடுதல் அப்படின்னா குலைத்தல், கர்மி அப்படின்னா படுபாவி அப்படின்னும் அர்த்தம். சோ இந்த பாட்டோட பொருள் மனிதர்கள் உண்மையானவர்களாக இருக்க வேண்டும், துரோகம் செய்யாதவர்களாகவும் வார்த்தை தவறாதவர்களாகவும் இருக்க வேண்டும், நாள்தோறும் செய்யும் நல்ல செயலை தொடர்ந்து செய்பவராகவும் முறை பிறளாதவராகவும் இருக்க வேண்டும், சிவயோகத்துடன் சமாதி நிலை பிறழாமல் கடைபிடிக்க வேண்டும், அறிவை அடகு வைத்து விட்டு அறிவற்றவனாய் அலையாதே, பொய் பேசாதே, புண்ணிய செயலை நினைவில் கொள்ள வேண்டும், சத்தமிட்டு குலைத்தும் சண்டையிட்டு வீண்வாதம் செய்யாதே, படுபாவி என்று பெயரெடுக்காதே, வெளிச்சத்திற்கு வருவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது 20வது பாடல். கற்பமென்ன வெகு தூரம் போக வேண்டா, கண்மலையில் குவடுகளில் அலைய வேண்டா, சர்ப்பமென்ன நாகமதோர் தலையில் நின்று சாகாத கால் கண்டு முனையில் ஏறி, நிற்பமென்று மனமுறுத்து மனத்தில் நின்று நிஜமான கருநெல்லிச் சாற்றை காண, சொற்பமென்று விட்டு விட்டால் அலைந்து போவாய், துரியம் என்றே பராபரத்தில் சென்று கூடே. அதாவது கற்பம் அப்படின்னா சித்தர்களுடைய மருந்து, உடலை வலிமையாகவும் நோய் வராமலும் காக்கும் மருந்து. ஏற்கனவே இது காய கற்பம் அப்படின்னு ஒரு பாடல்ல சொல்லி இருக்காங்க. குவடு அப்படின்னா மலை உச்சி, சர்ப்பம் அப்படின்னா பாம்பு. சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, சித்த மருந்தாகிய கற்பம் என்று அதிக தூரம் செல்ல வேண்டாம், கல்மலையின் உச்சி வரை திரிய வேண்டாம், சர்ப்பம் என்ற குண்டலினி பாம்பு இருக்கும் மூலாதாரத்தில் மனத்தை அடக்கி சாகாக்கால் சுழுமுனையில் முன்னேறி உண்மையான ஆக்ஞாவின் சரத்தை காண்பாயாக, இச்செயல் அற்பமானது என்று விட்டு விடுவாயானால் அலைந்து போவாய், சக்தியின் வீட்டை நாடி இறைவனை சேர்வாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம பார்க்க போற பாடல் 21. கூடப்பா துரியம் என்ற வாளை வீடு, கூரறிய நாதர் மகேஸ்வரியே என்பார், நாடப்பா அவள் தனையே பூசை பண்ணு, நந்தி சொல்லும் சிங்காரன் தோன்றும் தோன்றும், ஊடப்பா சிகார வரையெல்லாம் தோன்றும் தோன்றும், ஊமையென்ற அமிர்த வெள்ளம் ஊறலாகும், தேடப்பா இது தேடு காரியமாகும், செகத்திலே இதுவல்லோ சித்தியாமே. செகம் அப்படின்னா உலகம் அப்படின்னு அர்த்தம். இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, சுத்த நிலை, அதாவது துரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய குண்டலினி சக்தியின் வீட்டை அடைவாயாக, சொல்லில் அடங்கா மகேஸ்வரி என்பவள் அவளே, அந்த வாளையை பூஜை செய், சிவகணமாகிய நந்தி உரைக்கும் சுழுமுனை நாடி அங்கிருந்து தோன்றும், பொருந்தப்பா அநாகதம் வரை
அனைத்தும் தோன்றும், பிரணவமாகிய அமிர்தம் ஊறும், பிரணவத்தில் தேடினால் அனைத்து செயலும் கைகூடும், இதனால் உலகில் அனைத்தும் சித்தியாகும். வாலையாகிய சக்தியை வணங்கினால் அனைத்தும் கைகூடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது 22வது பாடல். ஆமென்ற பூரணன் சுழுமுனையில் பாராய், அழகான விந்து நிலை சந்திரன் நிற்பார், ஓமென்ற ரீங்காரம் புருவ மையம், உத்தமனே வில்லென்ற வீட்டிற்காணும், வாமென்ற அவள் பாதம் பூசை பண்ண, மற்றொன்றும் பூசையல்ல மகனே சொன்னேன், நாமென்ற பரமனல்லோ முதல் எழுத்தாம், பாடினேன் வேதாந்தம் பாடினேனே. இதுதாங்க அந்த பாடல். மையம் அப்படின்னா நடு, பரமன் அப்படின்னா இறைவன், வேதாந்தம் 6 அப்படின்னா சிஷை, வியாக்கரணம், நிருத்தம், சோதிடம், கற்பம், சந்தசு அப்படின்னு சொல்லக்கூடிய 6 வேதாந்தம் அப்படின்னு சொல்லப்படும். இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, ஓம் என்ற பூரணமான சுழுமுனையை பார்க்கவும், சிவத்தில் சந்திரன் நிற்பார், ஓம் என்ற ஓசை தங்கும் இடம் 2 புருவங்களின் மத்தியில் ஆகும், உண்மையாளனே வில்லை போன்ற மணிப்பூரக சக்கரத்தில் காண்பாயாக, ஓம் என்ற சக்தியின் திருவடிகளை பூஜிப்பாயாக, மகனே மற்ற பூஜைகள் யாவும் பூஜை ஆகாது, பெயராக விளங்கும் பரமனின் முதல் எழுத்து ஆ என்பது, இவ்வாறு வேதாந்தம் பாடினேனே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது 23வது பாடல். பாடுகின்ற பொருளெல்லாம் பதியே ஆகும், பதியில் நிற்கும் அச்சரந்தான் அகாரமாகும், நாடுகின்ற பரமனது ஓங்காரமாகும், நலம் பெரிய பசுதானே உகாரமாகும், நீடுகின்ற சுழுமுனையே தாரையாகும், நின்றதோர் இடைக்கலையே நாதவிந்தாம், ஓடுகின்ற ஓங்கார வித்தையாகும், ஒளியான அரியெழுத்தை ஊனிப்பாரே. இதுதாங்க அந்த பாடல். பதி அப்படின்னா இறைவன், அட்சரம் அப்படின்னா மந்திர எழுத்து, அகாரம் அப்படின்னா ஆ அப்படிங்கிற எழுத்து, நாதம் அப்படின்னா சக்தி, அரினா திருமால், ஊனி அப்படின்னா கூர்ந்து அப்படின்னு அர்த்தம். இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, பொருள்கள் அனைத்தும் இறைவனையே பாடுகின்றன, இறைவனாகிய சிவத்தின் எழுத்து ஆ என்பதாகும், நிலம் நாடி நிற்பது ஓங்காரமாகும், அதை நலமளிக்கும் பசு என்பார்கள், ஊ என்பது சக்தி எழுத்தாகும், நீண்டு நிலை பெறும் சுழுமுனை நாடி தாரையாகும், இயங்குகின்ற சக்தி சிவமாகும், கூடுகின்ற பிரணவம் வித்தையாகும், ஒளிரும் திருமாலின் எழுத்தாகிய மாவை கூர்ந்து நோக்கவும், சிவம் விந்து சக்தி நாதம், இந்த இருவரிடமிருந்தே அனைத்து உயிர்களும் தோன்றின என்பது இந்த பாட்டோட பொருள். அடுத்தது 24வது பாடல். ஊனியதோர் ஓங்காரம் மேலும் உண்டே, உத்தமனே சீருண்டே ஊனிப்பாரே, ஆணியாம் நடுநாடி நடுவே மூட்டும், ஆச்சரிய வெழுத்தெல்லாம் அடங்கி நிற்கும், ஏனியா இருக்குமடா 5 வீடே, ஏகாந்தம் ஆகிய அவ்வெழுத்தை பாரு, தோணி போல் காணுமடா அந்த வீடு, சொல்லாதே ஒருவர்க்கும் துறந்துட்டேனே. 5 வீடு அப்படிங்கிறது 5 சக்கரங்கள், தோணி போல் காணும் அந்த வீடு அப்படின்னா படகு போல் இருக்கும் 6வது சக்கரம் அப்படின்னு அர்த்தம். இந்த பாட்டுக்கு பொருள் என்ன அப்படின்னா, ஊன்றிய நாதம் வானில் உள்ளது, நல்லவனே குணமாக கூர்ந்து கவனிப்பாயாக, ஆணியான நடுநாடியின் இடையில் எழும், அதிலே யாவுமே பொருந்தி விளங்கும், ஏனியை போன்று மேலேற்றுவது 5 சக்கரங்களின் மூலமே, தனித்திருந்து யா எழுத்தை பார்ப்பாயாக, அது ஓடம் போல் தோன்றும், அதுவே ஆக்ஞேயம் என்னும் 6வது சக்கரம் ஆகும். இதை தெரியாதவர்களுக்காக சொல்கிறேன். அதாவது 6 சக்கரங்கள் என்னென்ன அப்படின்னா, 1 மூலாதாரம், 2 சுவாதிட்டானம், 3 மணிப்பூரகம், 4 அநாகதம், 5 விசுத்தி, 6 ஆக்ஞை என்பது இததாங்க இந்த பாட்டுல சொல்லியிருக்காரு. அடுத்தது 25வது பாடல். துறந்திட்டேன் மேல் மூலம் கீழ் மூலம் பார், துயரமாய் நடுநிலையை ஊனிப்பாராய், அரைந்திட்டேன் நடுமூலம் நடுநாடிப்பார், அப்பல்லவோ வரைதாக்கும் தாரை காணும், உறைந்திட்ட ஐவருந்தான் நடனங் காணும், ஒளிவெளியும் சிலம்பொலியும் ஒன்றாய் காணும், நிறைந்திட்ட பூரணமும் இதுதான் அப்பா, நிசமான பேரொளிதான் நிலைத்துப்பாரே. மேல் மூலம் அப்படின்னா புருவ நடு, கீழ் மூலம் அப்படின்னா மூலாதாரம், நடுநாடி அப்படின்னா சுழு முனை நாடி. இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, கீழ் மூலமான மூலாதாரத்தையும் மேல் மூலமான புருவ மத்தியையும் அறிந்து பார்ப்பாயாக, நோக்கமுடன் கண்டத்தை
அதாவது விசுத்தியை உன்னிப்பாக கவனிப்பாயாக. கண்டம் என்கிற விசுத்தியும் சுழுமுனை நாடியை பார்ப்பாயாக. அப்போது அதில் தாக்கி சுவாசமானது நீளும். அவ்வேளையில் சுவாதிட்டானத்தில் பிரம்மாவின் நடனத்தையும், மணிப்பூரகத்தில் திருமாலின் நடனத்தையும், அநாகதத்தில் ருத்ரனின் நடனத்தையும், விசுத்தியில் மகேஸ்வரனின் நடனத்தையும் ஆக இந்த 5 தெய்வங்களின் நடனத்தையும் காண்பாய். பிரகாசமாய் ஆகாயமும் அன்னையின் சிலம்பு ஓசையும் இணைந்து காணும். ஆக்ஞாவை அடைந்தவுடன் சதாசிவத்துடன் மனோன்மணி இணைதலும் பூரணம் ஆகும். இந்த உண்மையான ஒளியை நிலைத்து பார்ப்பாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம பார்க்க போற பாடல் 26. கழிந்திடுவார் பாவத்தால் என்று சொல்லும் கட்டியனால் வேத மனு சாத்திரங்கள் அழித்திடவே சொன்னதல்லால் வேறொன்று இல்லை. அதர்மம் என்றும் தர்மம் என்றும் 2 உண்டாக்கி ஒழிந்திடுவார் என்று சொல்லி பிறப்பு உண்டு என்றும் உத்தமனாய் பிறப்பனென்றும் உலகத்தோர்கள் தெளிந்திடுவோர் குருக்கள் என்றும் சீடர் என்றும் சீவனத்துக்கங்கள்ளோ தெளிந்து காணே. இதுதாங்க அந்த பாடல். உத்தமன் அப்படின்னா நல்லவன், சீவனம் அப்படின்னா பிழைப்பு. இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா 4 வேதங்களும் 6 சாத்திரங்களும் மனு போன்ற நூல்களும் பாவம் செய்வோர் அழிந்து போவர் அப்படின்னு சொல்லி இருக்கு. அதில் இறப்பு, மறுபிறப்பு இதெல்லாம் இருக்கு அப்படின்னும், உத்தமராக பிறப்பார்கள் அப்படின்னும், உலகத்தில் தெளிந்தவர்கள் குருக்கள் அப்படின்னும், சீடர்கள் அப்படின்னும் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இதையெல்லாம் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இருக்காரு. அடுத்தது 27வது பாடல். சும்மா நீ பார்க்கையிலே மனதையப்பா சுழுமுனையில் ஓட்டி அங்கே காலை பாராய். அம்மா நீ தேவி என்று அடங்கிப் பாராய். அப்பாவல்லோ காய சித்தி யோக சித்தி உம்மாவும் அம்மாவும் அதிலே காணும். ஒரு மனமாய் சுழுமுனையில் மனதை ஊன்று நம்மாலே ஆனதெல்லாம் சொன்னோம் அப்பா. நாதர்களில் இதையாரும் பாடார் காணே. இதுதாங்க அந்த பாடல். சும்மா அப்படின்னா வெறுமனே, கால் அப்படின்னா காற்று, சுவாசம், இப்படி 2 விதமாகவும் எடுத்துக்கலாம். காயம் அப்படின்னா உடல், நாதர்கள் அப்படின்னா சித்தர்கள். ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, வெறுமனே பார்க்கும்போது மனதை பார்ப்போம். மூக்கின் நுனியில் சுவாசத்தை செலுத்தி பார்ப்பாயாக. தாயே வாளாம்பிகையே என மனம் ஒடுங்கி காண்பாயாக. அப்பொழுது உடல் தூய்மையும் யோக சித்தியும் உமாவையும் வாழையையும் அதிலே காணலாம். ஒரே சிந்தையுடன் மூக்கின் நுனியில் மனதை வைப்பாயாக. என்னால் முடிந்தவரை கூறினேன். சித்தர்களில் எவருமே இதை பற்றி பாடவில்லை என்பதை காண்பாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது 28வது பாடல். காணுகின்ற ஓங்கார வட்டம் சற்று கனலெழுப்பி கண்ணிலே கடுப்பு தோன்றும். பூணுகின்ற இடைக்கலையில் பரம்போல் ஆடும். பொல்லாத தேகமென்றால் உருகி போகும். ஆணவங்கள் ஆனவெல்லாம் அழிந்து போகும். அத்துவித துரியாட்டம் ஆடி நிற்கும். ஊனியதோர் எழுத்தெல்லாம் தேவியாகும். ஓங்கார கம்பம் என்ற உணர்வு தானே. இதுதாங்க அந்த பாடல். கனல் அப்படின்னா மூலாக்னி, அதாவது மூலாதாரத்தில் இருக்கும் குண்டலினி சக்தி. கடுப்பு அப்படின்னா வலி. தேகம் உருகுதல் அப்படின்னா உடல் இளைத்து போதல். அத்துவிதம் அப்படின்னா இரண்டற்ற நிலை. தூண் அப்படின்னா கம்பம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த பாட்டுக்கு பொருள் என்ன அப்படின்னா, உணர்கின்ற நாத வட்டத்தில் மூலாக்னியை மேல் எழுப்பும் போது கண்ணில் வலி உண்டாகும். பொருந்தும் இடைக்கலையில் ஒளி போல் ஆடும். யோகம் கைகூடினால் உடல் மெலிந்துவிடும். சித்தால் ஆணவம் முழுவதும் அழிந்துவிடும். பரமான்மாவையும் சீவான்மாவையும் இணைக்கும் சுத்த நிலை வந்தடையும். ஊன்றிய எழுத்தெல்லாம் உண்மையாகும். ஓங்கார தூணின்ற உணர்வுதானே. யோக நிலை கைகூடினால் நான் என்னும் ஆணவம் முழுமையும் அழிந்து யாவும் கைகூடும் அப்படிங்கிறது தாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது 29வது பாடல். உணர்வென்றால் சந்திரனில் ஏறி பாவி ஓடியாங்கே தலையென்ற எழுத்தில் நில்லே. அணுவென்றால் மனையாகும் சிவனே யுச்சி. அகாரமென்ன பதியுமென்ன சூட்சமாகும். கணுவென்ன விற்புருவ மகண்ட வீதி. கைலாயமென்றதென்ன பரத்தின் வீடு. துணுவென்ற சூரியன்றன் நெருப்பை கண்டு தூணின்ற பிடரியிலே தூங்கு தூங்கே. இதுதாங்க அந்த பாடல். பாவி அப்படின்னா பரவி, பரம் அப்படின்னா சிவபெருமான், பிடரி அப்படின்னா கழுத்து. சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, உணர்வை சந்திர மண்டலத்தில் செலுத்தி நிலை கொண்டு அங்கே ஓடி ஆ என்ற யா எழுத்தில் நிலை கொள்வாயாக. அணுயாவும் கூடி வீடானது. அவ்வீட்டில் சிவமே உச்சியாகும். சிவமோ சூட்சமமானது. இரு புருவ மத்தி அகன்ற வீதியாகும்.
ஆகும். கைலாயம் என்பது சிவனின் இல்லம் ஆகும். உள்ளோசையான கழுத்தில் அதாவது பிடரியில் தங்குவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது பாடல் 30. மூவெழுத்தும் ஈரெழுத்தும் ஆகி நின்ற மூலமதை அறிந்துரைப்பேன் குருவும் ஆகும். ஊவெழுத்துக்குள்ளேதான் இருக்குதப்பா உணர்வதுவே கண்டறிந்தோன் அவனே ஆசான். யாவருக்கும் தெரியாதே அறிந்தோம் என்றே அவரவர்கள் சொல்லுவார்கள் அறியா மூடர். தேவரோடு மால் அயனும் தேடிக் காணார் திருநடனம் காண முத்தி சித்தியாமே. இதுதாங்க அந்த பாடல். மூவெழுத்து அப்படிங்கிறது சிவாய அப்படிங்கிற 3 எழுத்துக்கள். ஈரெழுத்து அப்படின்னா நம அப்படிங்கிற 2 எழுத்துக்கள். ஊ எழுத்து அப்படிங்கிறது சக்தி அப்படிங்கிற எழுத்து. மால் அப்படின்னா திருமால், அயன் அப்படின்னா பிரம்மன், முத்தி அப்படின்னா வீடு பேரு. அப்போ இந்த பாட்டுக்கு பொருள் என்ன அப்படின்னா சிவாய என்ற 3 எழுத்தாகவும் நம என்ற 2 எழுத்தாகவும் நிலை கொண்ட ஆதியை தெரிந்து குருவாக எண்ணி சொல்லுகின்றேன். உணர்வானது உ என்ற சக்தி எழுத்தில் அமைந்துள்ளது. இதை உணர்ந்து அறிபவனே குரு ஆவார். அறிவற்றவர்கள் இதனை அறிந்தோம் என்பார்கள். தேவர்களும் திருமாலும் பிரம்மாவும் தேடியும் சிவபெருமானின் அடிமுடியை காண முடியவில்லை. அப்படிப்பட்ட சிவாய நம என விளங்கும் அவரின் திருநடனம் கண்டால் வீடு பேரு கைகூடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். பாடல் 31. ஈரெழுத்தும் ஓரெழுத்தும் ஆகி ஆங்கே இயங்கி நிற்கும் அசபையப்பா மூலத்துள்ளே வேரெழுத்தும் வித்தெழுத்தும் 2ம் கொண்டு வித்திலே முளைத்தெழுந்து விளங்கி நிற்கும் சீரெழுத்தை யோனி நல்ல வாசி ஏறி தெருவீதி கடந்த மணிமண்டபத்து சாரெழுத்தின் உட்பொருளாம் பரத்தை நோக்கி சார்ந்தவர்க்கு சித்தி முத்தி தருமேதானே. இதுதாங்க அந்த பாடல். ஈரெழுத்து அப்படிங்கிறது நம, ஓரெழுத்து அப்படிங்கிறது ஓம், வேரெழுத்து அப்படிங்கிறது உ, விதையெழுத்து அப்படிங்கிறது ஆ, சீரெழுத்து அப்படிங்கிறது முத்தி அப்படின்னா வீடு பேரு. சோ இந்த பாட்டுக்கு பொருள் என்ன அப்படின்னா 2 எழுத்தான நம என்பது ஓம் என்ற ஓரெழுத்தாகி இயங்கும். அசபா என்றும் அம்ச மந்திரம் மூலாதாரத்தில் நிற்கும். வேரெழுத்தான ஊவும் விதையெழுத்தான ஆ என்பதும் இந்த 2 எழுத்துக்களும் கூடி முளைத்து விளங்கும். சீரெழுத்தான என்பதை கவனித்து வாசியில் அதாவது மூச்சு காற்றில் ஏறி வீதியை கடந்து மணிமண்டபத்து ஆக்ஞாவுடன் சார்ந்து அதன் உட்பொருளான இறைவனை கண்டவர்க்கு சித்தியும் முத்தியும் தானே வாய்க்கும் அப்படிங்கிறது தான் இந்த பாட்டோட பொருள். அடுத்தது 32வது பாடல். ஏகமெனும் ஓரெழுத்தின் பயனை பார்த்தே எடுத்துரைத்தும் இவ்வுலகில் எவரும் இல்லை. ஆகமங்கள் நூல்கள் பல கற்றுக்கொண்ட அறிந்தமென்பர் மௌனத்தை அவனே நீயும் வேகா சாகா தலைக்கால் விரைந்து கேளாய் விடுத்ததனை உரைப்பவனே ஆசான் ஆகும். தேகம் அதில் ஓரெழுத்தை காண்போன் ஞானி திருநடனம் காண முத்தி சித்தியாமே. ஏகமெனும் ஓரெழுத்து அப்படின்னா தனிமையான எழுத்தான ஓம் அப்படிங்கிறது, ஆசான் அப்படின்னா குரு, தேகம் அப்படின்னா உடல், முத்தி அப்படின்னா வீடு பேரு. சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா தனிமையான ஓம் எழுத்தின் பலனை பார்த்து எடுத்து சொல்லக்கூடியவர் ஒருவரும் இல்லை. ஆகமங்கள் நூல்கள் பல கற்றோம் என்பார்கள். அவரிடம் வேகாக்கால் சாகாத்தலை என்றால் என்ன என்று கேட்டுப்பார். அதனை சொன்னால் அவர் குரு ஆவார். உடலிலே ஓம் என்பதை காண்பவனே ஞானி ஆவான். சக்தி சிவ நடனத்தை ஆக்ஞாவில் கண்டால் வீடு பேரு உண்டு. வேகாக்கால் என்பது பூமி ஆகும். சாகா தலை என்பது ஆகாயம் ஆகும். பஞ்சபூதங்களின் தலையாக இருப்பது ஆகாயம், காலாக விளங்குவது மண். இந்த தலையும் காலும் வாழ்வை குறிக்கும் பரிபாஷைகள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதுதான் இந்த பாட்டோட பொருள். அடுத்தது 33வது பாடல். குருவாக உமைப்பாகன் எனக்கு தந்த கூரறிய ஞானமது 10 பொருளாக சொல்லிவிட்டேன் அப்பா நீதான் பொருளறிந்தால் பூரணமும் பொருந்திக்கானே. அருளாகாத் இந்நூலை பழித்த பேர்கள் அருநரகிர் பிசாசெனவே அடைந்து வாழ்வார். அருளாக ஆராய்ந்து பார்க்கும் பேர்கள் ஆகாயம் நின்ற நிலை அறியலாமே. இதுதாங்க அந்த பாடல். பழித்தவர்கள் அப்படின்னா இகழ்ந்தவர்கள் அப்படின்னும், பூரணம் அப்படின்னா இறைவன் அப்படின்னும், அருள் அப்படின்னா இரக்கம் அப்படின்னும் இல்ல கருணை அப்படின்னும் எடுத்துக்கலாம். ஆகாயம் அப்படின்னா வான் அப்படின்னு அர்த்தம். சோ இந்த பாட்டோட பொருள் என்ன
அப்படின்னா ஆசானாக உமாதேவியாரின் கருணையை எனக்கு அளித்தாய். சொல்லில் அடங்காத ஞானம் 13 சொல்லி வைத்தேன். இதன் பொருளை உணர்ந்து பூரணத்தில் பொருந்தி பார்க்கவும் அருளான இந்த நூலை பழித்தவர்கள் கொடிய நரகில் பேயாய் அலைவார்கள். கருணையுடன் இந்நூலை அறிந்தவர்கள் விண்ணில் வாழும் தேவர்கள் ஆவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது 34வது பாடல். பூரணமே தெய்வமென உரைத்தார் ஐயா, பூரணத்தை இன்னதென்று புகழ வேண்டும், காரணத்தை சொல்லுகிறேன் நினைவாய் கேளு, கலையான 16 பூரணமேயாம், மாரணமா மூலகத்தில் மதிமயங்கி மதிக்கெட்டு பூரணத்தை இகழ்ந்தார் ஐயா, வாரணத்தை மனம் வைத்து பூரணத்தை வாசி என்ற சிவயோக வாழ்க்கையாச்சே. இதுதாங்க அந்த பாடல். பூரணம் அப்படின்னா முழுமை, அதாவது இறைவன். புகழ வேண்டும் அப்படின்னா கூற வேண்டும். வாசி அப்படின்னா சிவயோக பயிற்சி, அதாவது பிராணாயாமம் அப்படிங்கிற பயிற்சி. ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, பூரணம் அப்படிங்கிற முழுமையான நிலை அப்படிங்கிறது இறைவன் மட்டுமே. அந்த முழுமையை இதுதான் என்று கூறவும் அதற்கான காரணத்தை சொல்லுகிறேன், உன்னிப்பாய் கேட்பீராக. கலையான 16 பூரணமேயாகும், செடியை அறியாமல் கிழங்கில் மயங்கி செடியாகிய பூரணத்தை இழந்தனர். பூரணமான அந்த இறைவனை வாசி யோகத்தால், அதாவது பிராணாயாமத்தால் அறியலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிரம்மரந்திரத்தில் ஒளி வீசும் வல்லமையான கலைகள் 46 இருக்குங்க. மூலாதாரத்திலேயே குண்டலினி சக்தியின் ஆற்றலை பிராணன் அபானனுடன் சேர்த்து சுழுமுனை நாடியின் வழியாக பிரம்மரந்திரத்தில் அமைந்துள்ள 16 கலைகளில் பாய்ச்சினால் ஓஜஸ் அப்படின்னா உள்ளும், தேஜஸ் அப்படின்னா புறத்திலும் ஒளிவிட்டு பிரகாசிக்கும் இறை கருணை வந்தடையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது 35வது பாடல். ஆச்சப்பா இந்த முறை 10 பேரும் அயன்மாலும் அரணோடும் தேவரெல்லாம் மூச்சப்பா தெய்வமென்றறிய சொன்னார், முனிவோர்கள் இருடியர் இப்படியே சொன்னார், பேச்சப்பா பேசாமல் நூலை பார்த்து பேரான பூரணத்தை நினைவாய்க்காரு, பாச்சப்பா பூரணத்தை காக்கும் போது வாசிநடு மையத்துள் வாழ்வார்தானே. இங்க 10 பேர் அப்படிங்கிறது 18 சித்தர்கள். அயன் அப்படின்னா பிரம்மா, மால் அப்படின்னா திருமால், அரண் அப்படின்னா சிவபெருமான், இருடியர் அப்படின்னா ரிஷிகள். ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, இந்த பிராணாயாமம் அப்படிங்கிற முறை 18 சித்தர்களால் ஆனதப்பா. பிரம்மா, சிவன், திருமால் மற்றும் அனைத்து தேவர்களுமே தெய்வமானது சுவாசம் தானே அப்படின்னு ஆராய்ந்து சொல்லியிருக்காங்க. ரிஷிகளும் முனிவர்களும் அதையே தான் சொல்லியிருக்காங்க. வீணாக தர்க்கம் செய்யாமல் சுவடியினை பார்த்து மூக்கின் எந்த துளை வழியாக சுவாசம் நடக்கின்றதோ அந்த சுவாசத்தையே பூரணம் என நினைவில் வைப்பாயாக. வகையாக சுவாசத்தினை காக்கும் போது சுழுமுனையான மூக்கு முனையில் சுவாசம் இயக்குவோர் நீண்ட காலம் வாழ்வார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாடல் 36. தானென்ற பெரியோர்கள் உலகத்துள்ளே தாயான பூரணத்தை அறிந்த பின்பு தேனென்ற அமுதமதை பானம் செய்து தெவிட்டாத மௌன சிவ யோகம் செய்தார். ஊனென்ற உடலை நம்பி இருந்த பேர்க்கே ஒரு 4 வேதம் என்றும் நூலார் என்றும் நான் என்றும் நீ என்றும் சாதி என்றும் நாட்டினார் உலகத்தோர் பிழைக்கத்தானே. இதுதாங்க அந்த பாடல். தேன் என்ற பானம் அப்படின்னா மாங்காய் பால், ஊன் அப்படின்னா உடல். இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, ஞானிகளான பெரியவர்கள் சொல்லி இருக்காங்க, உலகிலே தாயான பூரணத்தை அப்பா யாசித்த பின் தேன் போன்ற அமுதத்தை பருகினார்கள் என்றும் அதன் பின் திகட்டாத மோன நிட்டையில் அமர்ந்தார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா உடலையே பெரிதா நம்பி 4 வேதங்கள், 6 சாத்திரங்கள், நான் நீ சாதி பாகுபாடு இப்படியே பிழைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த திகட்டாத மோன நிட்டை பத்தி அறிய முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 37. பிழைப்பதற்கு நூல் பலவும் சொல்லாவிட்டால் பூரணத்தை அறியாமல் இறப்பார் என்றும் உழைப்பதற்கு நூல் கட்டி போடாவிட்டால் உலகத்தில் புத்தி கெட்டே அலைவார் என்றும் தழைப்பதற்கு சாதி என்றும் விந்து என்றும் தந்தை தாய் பிள்ளை என்றும் பாரி என்றும் உழைப்பதற்கு சொன்னதல்லால் கதிவேறு இல்லை உத்தமனே அறிந்தோர்கள் பாடினாரே. இதுதாங்க அந்த பாடல். பாரி அப்படின்னா மனைவி அப்படின்னு அர்த்தம். சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, தாங்கள் பிழைப்பதற்கு நூல் பலவும் படைக்காவிட்டால் பூரணத்தை அறியாமல் மேலோர்கள் சாவார்கள் என்றும் உழைப்பதற்கு நூல்களை உண்டாக்கி வைக்காமல் சென்றால் உலகில் மூடராய் வாழ்வார் என்பதற்காகவே இவற்றை உருவாக்கினார். அவரவர்கள் சிறப்பாக
சுகமாக வாழ்வதற்கு சாதி என்றும் சுத்த மாயை எனவும் தாய் எனவும் தந்தை எனவும் மனைவி எனவும் இவர்களுக்காக உழைக்குமாறு இதை பாடி வைத்தனர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது 38வது பாடல். பாடினார் இப்படியே சொல்லாவிட்டால் பரிபாடே அறியார்கள் உலக மூடர் சாடுவார் சில பேர்கள் பல நூல் பார்த்து தமை மறந்து படுகுழியில் விழுவார் சாவார் வாடுவார் நாமமென்றும் ரூபமென்றும் வையகத்தில் கல் செம்பை தெய்வமென்றும் நாடுவார் பூரணத்தை அறியா மூடர் நாய் போல குறைத்தல்லோ ஒழிவார் காணே. இதுதாங்க அந்த பாடல். பரிபாடை அப்படின்னா புரியாத மொழி, மூடர் அப்படின்னா அறிவற்றவர், சாடுவர் அப்படின்னா இகழ்வர், நாமம் அப்படின்னா பெயர், ரூபம் அப்படின்னா உருவம், வையகம்னா உலகம், பூரணம் அப்படின்னா இறைவன். சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, இந்த மாதிரியா பாடினதை சொல்லாவிட்டால் புரியாத மொழியினை உலக மூடர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். சில நூல்களை புரிந்தவர் சிலரை பார்த்து சில நூல்களில் சொல்லப்பட்டதை வைத்து சிலர் சாடுவார்கள். அப்படிப்பட்டவர்கள் படு பாதாளத்தில் விழுந்து மாளுவார்கள். தெய்வத்தின் பெயரென்றும் உருவமென்றும் உலகிலே கல்லையும் செம்பையும் வைத்து வணங்குவார்கள். இப்படி வணங்குவது மூட நம்பிக்கை என்று பெரியவர்கள் கூறினாலும் அவர்களையும் சாடுவார்கள். இப்படிப்பட்டவர்கள் நாயை போல குறைத்தே மாய்வார்கள். அதனால் பல நூல்களை படித்தும் இறைவனை கல்லிலும் செம்பிலும் வழிபடுதல் எந்த வகையிலும் பூரணத்தை அறிவதற்கு உதவாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது 39வது பாடல். காணாமல் அலைந்தோர்கள் கோடான கோடி காரணத்தை அறிந்தோர்கள் கோடான கோடி வீணாக புலம்பினதால் அறிய போமோ விஞ்ஞானம் பேசுவதும் ஏதுக்காகும் கோணாமல் சுழுமுனையில் மனத்தை வைத்து குருபாதம் 2-4 நாளை சேர்த்து நாணாமல் ஒரு நினைவாய் காக்கும் போது 4 ஒன்றாகும் நாட்டியூதே. இதுதாங்க அந்த பாடல். ஊதுதல் அப்படின்னா பயிற்சி மேற்கொள்தல் அப்படின்னு அர்த்தம். சோ இந்த பாட்டுக்கு பொருள் என்ன அப்படின்னா, பூரணம் என்கிற இறைவனை அறியாமல் திரிந்தவர்கள் பல கோடி ஆவார்கள். முதன்மையை உணர்ந்தவர்கள் கோடி பேர் இருக்கிறார்கள். வீணாக புலம்புவதால் அறிய முடியுமா? விஞ்ஞானம் பேசுவது எதற்கு? மாறுபாடு இன்றி மூக்கு நுனியில் அதாவது சுழுமுனையில் மனதை வைத்து சகஸ்ராரம் அதாவது குருவின் பாதத்தில் 2-4 நாளும் சேர்த்து கலங்காமல் ஒரு மனதாய் காக்கும் போது 4-8 ஒன்றாகும் பயிற்சியை மேற்கொள்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிருத்திவி அப்பு தேயு வாயு இவை 4. பிருத்வி அப்படின்னா மண், அதாவது 8 கோணம். மேற்சொன்ன 4ஐயும் 8ஐயும் இணைந்து பயிற்சி செய்க. சுழுமுனையான மூக்கு நுனியில் மனதை வைத்தால் மனம் அடங்கும் என்பது இந்த பாட்டோட பொருள். இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு குரு அவசியம். ஆர்வமோட இருக்கிறவங்களுக்கு அகத்தியரின் ஆசிகளோட ஒரு நல்ல குரு அமையணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். அடுத்தது 40வது பாடல். ஊதியதோர் ஊதறிந்தால் அவனே சித்தன் உத்தமனே 16 பதியேயாகும் வாதிகளே 2-4 பதியின் பாதம் வகை 4 உயிராகும் மார்க்கம் கண்டு சோதி பரிபூரணமும் இவை 3 தூங்காமல் தூங்கியங்கே காக்கும் போது ஆதியென்ற பராபரையும் அரணும் ஒன்றாய் அண்ணாக்கின் வட்டத்துள் ஆகும் பாரே. இதுதாங்க அந்த பாடல். ஊதுதல் அப்படின்னா சுவாசத்தை முறையாக இயக்குதல், பராபரை அப்படின்னா சக்தி, அரண் அப்படின்னா சிவன், அண்ணாக்கு அப்படின்னா நாக்கின் அடிப்பகுதி. சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, சுவாசத்தை முறையாக இயக்குபவனே சித்தன், 16 கலைகளும் தெய்வத்தின் இல்லம் ஆகும், 8 தெய்வத்தின் பாதமாகும், 4 உயிராகும். இதனை நன்கு உணர்ந்து சோதியான முழுமையுடன் அதாவது பூரணத்துடன் இந்த 3ஐயும் யோக நித்திரையில் காக்கும் போது சக்தியும் சிவமும் இணைந்து அண்ணாக்கின் வட்டத்துள் இயங்கும் பார்ப்பீராக. இந்த முறையை பயில முதலில் பிராணாயாமம் பயிற்சி மேற்கொள்ள வேண்டும். சுழுமுனை சுவாசம் நடக்கும் போது சுப செயல்கள் செய்யக்கூடாது. சுவாசிக்கும் காற்று சிவமாகும், உட்செல்லும் காற்று சக்தியாகும். சுவாசிக்கும் காற்றும் உட்செல்லும் காற்றும் பூரணமாகும். யோக நித்திரை என்பது தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவதாகும். சுழுமுனை சுவாசம் நடக்கும் போது சமாதி மட்டுமே செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த பாட்டோட பொருள்.
பொருள். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் 41. பாரப்பா உதயத்தில் எழுந்திருந்து பதறாமல் சுழுமுனையில் மனத்தை வைத்து காரப்பா பருதிமதி 2 மாறி கருவான சுழுமுனையில் உதிக்கும் போது தேரப்பா அண்ணாக்குள் நின்று கொண்டு தியங்காமல் சுழுமுனைக்குள் அடங்கும் பாரு சீரப்பா 16 8 4 சிதறாமல் 3 ஒன்றாய் சேர்ந்து போமே. இதுதாங்க அந்த பாடல். உதயம் அப்படின்னா சூரியன் உதிக்கும் பொழுது, பருதி அப்படின்னா சூரியன், மதி அப்படின்னா சந்திரன். சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, அதிகாலையில் எழுந்திருந்து காலை கடன்களை முடித்த பின்பு பதட்டம் அடையாமல் மூக்கின் நுனியில் மனதை வைத்து பயிற்சி செய்யப்பா. இடைக்கலை சந்திரன், பிங்களை சூரியன், இவற்றில் மூச்சு வெளிவரும் போது உள்நாக்கில் அதாவது உள்நாக்கில் நிலைக்கும் போது சுவாசம் அசையாமல் நிற்கும். அப்பொழுது சக்தியும் சிவமும் அண்ணாக்கின் வட்டத்துக்குள் அடங்குவர். சக்தியும் சிவமும் இணைவது பூரணமாகும். அதை போன்றே இடைக்கலையும் பிங்களையும் சுழுமுனையில் ஒன்றினால் பூரணம் என்று கூறுவர். இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது 42வது பாடல். ஒன்றான பூரணமே இதுவே ஆச்சு, உதித்த கலை தானின்று இதுவே ஆச்சு, நன்றாக தெளிந்தவர்க்கு ஞானம் சித்தி, நாட்டாமல் சொன்னதனால் ஞானமாமோ, பன்றான வாதி குரு சொன்ன ஞானம் பரப்பிலே விடுக்காதே பாவமாகும், திண்டாடு மனத்தோர்க்கு காண போகா தெளிந்தவர்க்கு தெரிவித்த உகமை தானே. உகமை அப்படின்னா உவமை அப்படின்னு அர்த்தம். சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, ஒருமையான பூரணமாக இவை ஆனது, உதித்த கலைகளுக்குள் இதுவும் ஒன்றாகும், இதை உணர்ந்தோர்க்கு ஞானம் வசமாகும், இதை குறிப்பாய் சொல்வதால் ஞானம் ஆகிவிடாது, கூர்மையான வாதகுரு சொன்ன ஞானம் இதுவே ஆகும், இதை வீணாக்குவது பாவம், அலைப்பாயும் மனம் கொண்டவர்களால் அறியவே முடியாது, இது அறிவுடையவருக்கு சொன்ன உவமை ஆகும். இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது 43வது பாடல். உகமை இன்னும் சொல்லுகின்றேன் உலகத்துள்ளே, உகமையுள்ள பரிகாசம் நனி பேசாதே, பகைமை பண்ணி கொள்ளாதே வீண் பேசாதே, பரப்பிலே திரியாதே மலையேறாதே, நகையாதே சினங்காதே உறங்கிடாதே, நழுவாதே சுழுமுனையில் பின்வாங்காதே, செகமுழுதும் பரிபூரண மறிந்து வென்று தெளிந்த பின் உலகத்தோடு ஒத்து வாழே. இதுதாங்க அந்த பாடல். உகமை அப்படின்னா உவமை, நனி அப்படின்னா அதிகம், நகையாதே அப்படின்னா சிரிக்காதே, செகம் அப்படின்னா உலகம், ஒத்து அப்படின்னா சேர்ந்து. சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, உவமை மேலும் சொல்லுகின்றேன், பூமியில் உதாரணம் காட்டி பரிகசிக்காதே, அதிகமாக பேசாதே, பகைமை பாராட்டி வீண் மாளாதே, காடென்றும் மலையென்றும் அலையாதே, வீணாக சிரிக்காதே சினுங்காதே, நீண்ட நேரம் உறங்காதே, சுழுமுனையை அதாவது நடுநாடி விட்டு நழுவாதே, பரிபூரணத்தை அறிந்து தெளிந்து உலகத்தோடு ஒத்து வாழ்வாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது 44வது பாடல். வாழாமல் உலகம் விட்டு வேடம் பூண்டு வயிற்றுக்கா வாய்ஞானம் பேசி பேசி தாழ்வான குடிதோறும் இறப்பான் மட்டை தமையறியா சண்டாளர் முழுமாடு அப்பா, பாழாக பாபிகளின் சொல் கேளாதே, பதறாதே வயிற்றுக்காய் மயங்கிடாதே, கேளாதே பேச்செல்லாம் கேட்டு கேட்டு கலங்காதே உடல் உயிரென்று உரைத்திடாதே. இதுதாங்க அந்த பாடல். வாய்ஞானம் அப்படின்னா வாய்ஜாலம், தன்னை பற்றி புகழ்ந்து பேசிக்கொள்தல் அப்படின்னு சொல்வாங்க. இறப்பான் அப்படின்னா யாசிப்பான், சண்டாளர் அப்படின்னா பாவிகள். சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, இந்த உலகிலே உழைக்காமல் உண்டு வாழ சந்நியாசி வேடம் தரித்து வயிற்றுக்காக ஏதேதோ பேசி ஏழைகளின் வீடெல்லாம் இறப்பான் இந்த மூடன், இவன் தன்னையே உணராத முழு மாடு போன்றவன், நீ அழியாமல் இருக்க வேண்டுமென்றால் இந்த பாவியின் சொல்லை கேட்காதே, பதட்டம் அடைந்து வாழ்வதற்காக இவன் பேச்சில் மயங்கி விடாதே, இத்தகையவன் பேச்சை கேட்டு கலங்கிடாதே, உடல் என்றும் உயிர் என்றும் அவனை உரைக்காதே. இப்படியெல்லாம் இந்த பாடல் மூலமா போலி வேடதாரிகளை இகழ்ந்து பொதுமக்கள் இவர்களிடம் ஏமாறக்கூடாது அப்படின்னு எச்சரிக்கை சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது 45வது பாடல். உடல் உயிரும் பூரணமும் மூன்றும் ஒன்றே, உலகத்தில் சிறிது சனம் வெவ்வேறு என்பர், உடலுயிரும் பூரணமும் ஏதென்றக்கால், உத்தமனே 16 ஒரு 4 8, உடலுயிரும் பூரணமும் அயன்மால் ஈசன், உலகத்தோர் அறியாமல் மயங்கிப் போனார், உடலுயிரும் பூரண அடிமுடியாச்சே, உதித்த கலை நிலையறிந்து பதியில் நில்லே. இதுதாங்க அந்த பாடல். சனம் அப்படின்னா மக்கள், அயன் அப்படின்னா பிரம்மா, மால் அப்படின்னா திருமால்,
ஈசன் அப்படின்னா சிவபெருமான். ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, உடல் உயிர் பூரணம் இந்த மூன்றுமே ஒன்றேயாகும். இதை உலகில் வாழும் சிலர் வேறுபடுத்தி கூறுவர். இம்மூன்றும் எதுவென்றால் உண்மையாளனே இந்த கலை 16 32 ஆகும். உடல் பிரம்மா, உயிர் சிவன், பூரணம் திருமால் ஆவார்கள். இதை உணராமல் உலகில் சிலர் அறிவு மயங்கினர். உடலும் உயிரும் சிரசில் பொருந்தின. இக்கலைகளின் இயக்கத்தை அறிந்து நிலைப்பாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் 46. பதியின்ன இடமென்ற குருவை சொல்லும் பரப்பிலே வில்லாதே தலை ரெண்டாகும். விதியின்ன விடமென்று சொல்ல கேளு. விண்ணான விண்ணுக்குள் அண்ணா கப்பா. மதிரவியும் பூரணமும் கண்வாய் மூக்கும் மகத்தான செவியோடு பரிசமிட்டும் பதியவிடன் சுழுமுனை என்றதற்கு பேராம். பகருவார் சொர்க்கமும் கைலாசம் ஒன்றே. இதுதாங்க அந்த பாடல். பதினா சிவன், வில்லாதே அப்படின்னா வேறுபடுத்தி கூறாதே, மதி அப்படின்னா சந்திரன், ரவினா சூரியன், பரிசம் அப்படின்னா தொடு உணர்வு, பகருவார் அப்படின்னா சொல்வார் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, சிவத்தின் இருப்பிடம் ஆசானின் மனம் ஆகும். வேறுபடுத்தி கூறாதே, தலை இரண்டாக உடையும். இதன் நெறி எதுவென்று கூறுகின்றேன், அது வெட்ட வெளியின் அண்ணாக்குதான். சந்திரன் சூரியன் உள்நாக்கு, பூரணம் கண் வாய் மூக்கு, காதுடன் தொடு உணர்வு, இவை எட்டும் பதியும் இடம் சுழுமுனையேயாகும். இதனை சொர்க்கம் என்றும் கைலாயம் என்றும் கூறுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது 47வது பாடல். கைலாசம் வைகுந்தன் தெய்வலோகம், காசி கன்யா குமரி என்றும் சேதுவென்றும் மயிலாடு மேகமென்றும் நாகமென்றும் மாய்கையென்றும் மின்னலென்றும் மௌனமென்றும் துயிலான வாடையென்றும் சூட்சமென்றும் சொல்லற்ற இடமென்றும் ஒடுக்கமென்றும் தையிலான பாதமென்றும் அடிமுடி என்றும் தாயான வத்துவென்றும் பதியின் பேரே. இதுதாங்க அந்த பாடல். சேது அப்படின்னா ராமேஸ்வரம், தைலான பாதம் அப்படின்னா நெய்யுற்ற பாதம், வத்து அப்படின்னா இறைவன், பதி அப்படின்னா சிவபெருமான். ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, கைலாயம் வைகுண்டம் தேவலோகம் காசி கன்னியாகுமரி ராமேஸ்வரம் என்றும் மயில் கண்டு ஆடுகின்ற மேகம் என்றும் வானம் மின்னல் மௌனம் ஆடை சூட்சுமம் ஒடுக்கம் நெய்யுற்ற பாதம் என்றும் அடிமுடி கீழ் மேல் என்றும் அழைப்பது சிவனையேயாகும். சிவபெருமானே யாவுமாக இருக்கிறார் அப்படிங்கிறது தாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது 48வது பாடல். பேரு சொன்னேன், ஊர் சொன்னேன், இடமும் சொன்னேன், பிங்களையும் முன்களையும் ஒடுக்கம் சொன்னேன், பாருலகிற் பல நூலின் மார்க்கம் சொன்னேன், பல பேர்கள் நடத்துகின்ற தொழிலும் சொன்னேன், சீருலகம் இன்னதென்று தெருட்டிச் சொன்னேன், சித்தான சித்தெல்லாம் சுருக்கிச் சொன்னேன், நேரு சொன்னேன், வழி சொன்னேன், நிலையும் சொன்னேன், நின்னுடம்பை இன்னதென்று பிரித்துச் சொன்னேன். இதுதாங்க அந்த பாடல். முன்கலை அப்படின்னா இடைக்கலை, பார் அப்படின்னா உலகம், மார்க்கம் அப்படின்னா வழி. ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, பெயர் ஊர் இடம் ஆகியவற்றை சொன்னேன், இடைக்கலை பிங்களை ஒடுங்கும் இடத்தையும் கூறினேன், உலகில் பல நூல்கள் கூறும் வழிகளையும் கூறினேன், பலர் செய்யும் தொழிலையும் உலகம் இப்படிப்பட்டது என்பதையும் கூறினேன், சத்தையும் அசத்தையும் சான்றுடன் கூறினேன், உடலின் பாகத்தையும் இயக்கத்தையும் கூறினேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது நிறைவு பாடல். பாடல் 49. பிரித்துரைத்தேன் சூத்திரம் ஈரெட்டுக்குள்ளே, பித்தர்கள் நன்றாக தெரிந்து பார்க்கில், விரித்துரைத்த நூலினது மார்க்கம் சொன்னேன், வில்லாதே இந்த நன்னூல் இருக்குதென்று கருத்துடனே அறிந்து கொண்டு கலை மாறாதே, காரியத்தை நினைவாலே கருத்திற்கொள்ளு, சுருதி சொன்ன செய்தியெல்லாம் சுருக்கிச் சொன்னேன், சூத்திரம் போல் 16 தொடுத்தேன் முற்றே. இதுதாங்க அந்த பாடல். ஈரெட்டு அப்படின்னா 16, பித்தர்கள் அப்படின்னா பைத்தியக்காரர்கள், வில்லாதே அப்படின்னா சொல்லாதே, சுருதி அப்படின்னா வேதம். ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, சூத்திரம் 16க்குள் பிரித்து சொன்னேன், இதை பைத்தியக்காரர் நன்குணர்ந்து அறிய விரிவாக சொன்ன நூலின் மார்க்கம் கூறினேன். இவ்வாறு அகத்தியர் ஞானம் உள்ளதை எவரிடமும் சொல்லாதே, 16 கலையில் கவனமுடன் இரு, மாறாதே, எழுதாததையெல்லாம் சுருக்கமாக கூறினேன், கலை 16 முழுமையாக கூறினேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். ஸோ இந்த ஞானம் முழுமையா அகத்தியர் ஆசிகளோட அனைவருக்கும் பரிபூரணமா கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். மீண்டும் ஒரு சித்தர் பாடல்கள் மற்றும் விளக்க உரை வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.